2026 ஆண்டு இந்த வருஷம்தான் இலங்கை வரலாற்றிலேயே மிக முக்கியமான வருடம். 2026 வருடம் லங்கா இதிஹாசයේම இலங்கை வரலாற்றில் දූෂිතයන්ට ஊழல்வாதிகளுக்கு හොරුන්ට திருடர்களுக்கு හිරගෙවල් නියම කරපු වසර බවට මේ වසර පත් වෙනවා. காரணம், அதிகளவான ஊழல்வாதிகள் இந்த வருஷத்துல சிறைக்கு செல்ல போறாங்க. சிறை கூடத்துக்கு அனுப்பும் வருடமாக இது மாறும் என்பது මේ මාසම இந்த மே மாதத்திலேயே பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மேதின கூட்டம் இன்று மாளிகாவத்தையில நடந்தது. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மத்தியில் வருகை தந்து கொண்டிருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மிகப்பெரிய அளவான ஒரு உறுதிமொழியை இந்த மேதின கூட்டத்தில் வைத்து தெரிவித்திருக்காரு. நோரேலியாவில் நடந்த இந்த மேதின கூட்டத்தில் வைத்து அவருடைய கருத்துக்கள் மிகப்பெரிய அளவிலாக இன்று பேசப்படுகின்ற கருத்துக்களாக மாறியிருக்கிறது. இந்த வருஷம்தான் 2026 ஆண்டு தான் இலங்கையினுடைய வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று ஆண்டாக மாறப்போகிறதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. காரணம், இந்த வருஷத்துல தான் அதிகளவான ஊழல்வாதிகள், பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள், அதாவது போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்று பல பேர் சிறைக்கு செல்லக்கூடிய ஆண்டாக மாறும். அதற்கான நடவடிக்கைகளும் விசாரணைகளும் வழக்குகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மே மாசத்திலேயே அதிகளவான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான தீர்ப்புகள், மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்று இந்த மாசத்துல வரப்போகுதுன்னு சொல்லி இல்லாமல் இன்னும் பலருக்கு எதிரான வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. பலருக்கு எதிரான விசாரணைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு மட்டுமல்ல, பாதாள உலகத்தை ஒழிக்கின்ற மிக முக்கியமான ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும். அதோடு அதிகளவான போதைப் பொருளை கைப்பற்றிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. අල්ලස් කොමිසම ශක්තිමත් කරලා තියෙනවා. තමුන්නාසල සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை கூறுகின்றேன். මේ 2026 වසර இந்த 2026 வருடம் ලංකා ඉතිහාසයේම இலங்கை வரலாற்றில் දූෂිතයන්ට ஊழல்வாதிகளுக்கு වංචනිකයන්ට හිරගෙවල් නියම කරපු වසර බවට මේ වසර පත් වෙනවා. சிறை கூடத்துக்கு அனுப்பும் வருடமாக இது மாறும் என்பது මේ මාසම இந்த மே மாதத்திலேயே 10 දෙනෙකුගේ නඩු තියෙනවා අධිකරණේ. එක නඩු තීන්දුවක් ලබා දෙන තීන්දුව කරා. ஒரு வழக்கு தீர்ப்பு ஒன்று ඒ வந்தது. නඩු තීන්දුව මේ මාසෙ එනවා. அந்த வழக்கு தீர்ப்பு மே மாதம் வருகின்றது. මොකද්ද සිදුවෙමින් තිබෙන්නේ? என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? වේගෙන් விரைவாக අපරාධකරුවන්, குற்றவாளிகள், වංචනිකයන්, ஊழல்வாதிகள், කුඩු ව්‍යාපාරිකයන්, குடு வியாபாரிகள், පාතාලයෙන් பாதாள கோஷ்டிகள், දොරකට ඇවිල්ලා තියෙන නීතිය வீட்டுக்கே வந்திருக்கிற இந்த சட்டம் வீட்டு வாசலுக்கு තමුන්නාසල සූදානම් වෙන්න. நீங்களும் தயாராகுங்கள். මේ සෑම අපරාධකරුවෙක්ම இந்த அனைத்து குற்றவாளிகளையும் නීති හමුවට ගෙන යාම සඳහා சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்காக තමුන්නාසල අපට ජනවරමක් ලබා දුන්නා. நீங்கள் அதுக்கான மக்கள் ஆணையை வழங்கி අපි ඒ ජනවරමට අනුව කටයුතු කරනවා. அதற்கேற்ப நாங்கள் செயற்படுகின்றோம். பலதரப்பட்ட முன்னேற்றங்களை மக்கள் காணக்கூடியதாக இருக்கும். கடந்த தித்வா புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் இதுவரையில எந்த அரசாங்கமும் கொடுக்காத அளவான நிவாரணங்களை வழங்கியிருக்கிறோம், தொடர்ந்தும் வழங்கி கொண்டிருக்கிறோம். மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தெரிவு செய்த அரசாங்கம் அவர்களுக்காகவே இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த மேதின கூட்டங்களை யாழ்ப்பாணத்தில் நடத்துவோமா அல்லது கொழும்புல நடத்துவோமா அல்லது மலையகத்தில் நடத்துவோமா என்ற பெரிய அளவான பேச்சுக்கள் கட்சிக்குள்ள இருந்தாலும் இப்பொழுது நாடு முழுவதும் 21 இடங்கள்ல இந்த மேதின கூட்டங்கள் இன்றைய நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுவதாகவும் அவருடைய உரையில குறிப்பிட்டிருந்தாரு. பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மேதின கூட்டம் இன்றைய நாள்ல மாளிகாவத்தையில நடந்தது. சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தலைமையில இந்த மேதின கூட்டம் இன்றைய நாள்ல அங்கு நடந்தது. කම්කරු දිනය කර්ම දිනයක් බවට පත් කරපු පච මධ්‍යමට හොරු එළවන විකල්පේ මේ දින සමරමයි මාලිගාවත් PD සිරිසෙන ක්‍රීඩාංගණයේ සිට අපි ගෙනෙන්නේ. அதுக்கு முதல்ல இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்களுடைய 33வது நினைவு நாள். இந்த நினைவு நாள் இன்று நினைவு கூறப்பட்டது. இதுல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவருடைய தாயார் உள்ளிட்ட பலர், கட்சி உறுப்பினர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தாங்க. 1993 ஆண்டு இதே மாதிரியான ஒரு மேதின கூட்டத்தின் நடந்து கொண்டிருந்த பொழுது ஆமர் வீதியில் வைத்து நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் உயிரிழந்திருந்தார். 33 வருடங்கள் நினைவு கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இடைக்கால ஜனாதிபதியாக டிபி விஜயதுங்க தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு 1994 ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் வெற்றி பெற்று
ஜனாதிபதியாக மாறினாங்க. 2 தடவை அடுத்தடுத்தவங்க ஜனாதிபதியாக பதவி வகித்தாங்க. அதுக்கு பிறகு நடந்த தேர்தல் தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய இந்த மேதின கூட்டத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் தற்போதைய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து கட்சியின் செயலாளருக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக செய்திகளை பார்க்க கிடைத்தது. மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, மக்களுடைய வாழ்க்கை சுமை அதிகரித்திருக்கிறது, அது மட்டுமில்லாமல் டாலர்கள் காணாமல் போயிருப்பது என்பது பாரிய நிதி மோசடி என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த முறை இந்த மேதின கூட்டத்தில் தெரிவு செய்திருக்கின்ற உருட்டு, பெருட்டு, திருட்டு என்ற வார்த்தைகள் தற்போதைய சூழலுக்கு பொருத்தமானது என்றும் வாழ்த்துக்களை தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்திக்கான செயலாளருக்கு அனுப்பிய கடிதத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் குறிப்பிட்டு இந்த தகவல்களை அனுப்பி வைத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 2 கட்சிகளும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் சேர்ந்து இந்த மேதின கூட்டத்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆனால் இன்று போயா விடுமுறை அப்படின்ற காரணத்தால ஐக்கிய தேசிய கட்சி இன்றைய நாள்ல மேதின கூட்டங்கள்ல கலந்து கொள்ளல. நேற்று நாள்ல நாங்க தண்ணி போத்தல் பிடிபட்டு அதற்கான தண்டப்பணம் அறவிட்ட விடயங்களை பார்த்தோம். இன்றைய நாள்ல 2 இடத்த கீரி சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்ற வியாபார நிறுவனங்களுக்கு எதிர்க்கான தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. கீரி சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்ற புறக்கோட்டையை சேர்ந்த வியாபார நிலையம் ஒன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையை சொல்ல போனா இந்த கீரி சம்பா விடயத்தை பிடிச்ச அந்த அதிகாரிகளுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். காரணம் அந்த கீரி சம்பாவை இப்போ கண்ணில் பார்க்கவே இயலாது. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கடைக்காரர்கள் கொடுக்குறாங்கன்ற பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கும் விலை கூட தான் கொடுக்குறாங்க. எந்த அடிப்படையில் போயிட்டு எப்படியான மாறு வருஷத்துல போயிட்டு இந்த கீரி சம்பா அரிசியை விலை கூட வித்தாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி இவங்களுக்கு தண்டப்பணம் வரப்பட்டிருக்காங்கன்றது பெரிய விஷயம்தான். இந்த அதிகாரிகளுக்கு உண்மையா பரிசு வழங்கணும். அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்ப கீரி சம்பா நாட்டுல பெரிய அளவாக தட்டுப்பாடு அப்படின்ற பேர்ல ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அக்கரைப்பற்றிலையும் ஒரு வியாபார நிலையம் கீரி சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்ற காரணத்தால 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அங்கேயும் ஒழிச்சுதான் வித்திருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கான போர் தொடங்கி 63 நாட்களை கடந்து செல்கிறது. இந்த நேரத்துல தெஹ்ரான் நகரத்துல இயங்குகின்ற விமான நிலையங்கள் இப்பொழுது தங்களுடைய அன்றாட விமான சேவைகளை ஆரம்பிக்க தொடங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வியாபார நோக்கத்தோடு இயங்குகின்ற விமானங்கள் இப்பொழுது இயக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. தெஹ்ரான் நகரத்திலிருந்து இப்பொழுது விமானங்கள் சீனா, ரஷ்யா, மஸ்கட், அதோடு மதினா ஆகிய நகரங்களுக்கான விமான சேவைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னதான் இப்பொழுது போர் நிறுத்தம் அமுல்ல இருந்தாலும் தெஹ்ரான்ல வாழுகின்ற மக்கள் தொடர்ந்தும் பெரிய ஒரு அபாய நிலை தங்களுக்கு இருக்கு அப்படின்றத கருத்தில் கொண்டு கவலையுடன் மனச்சோர்வோடு தென்படுவதாக குறிப்பிட்டிருக்காங்க. CNN தெஹ்ரான்ல உள்ள ஒரு சில மக்கள் வழங்கிய தகவல் அடிப்படையில் இந்த செய்தி அவங்க வெளியிட்டிருக்காங்க. என்னதான் இப்பொழுது ஒரு அமைதி தன்மை காணப்பட்டாலும் கூட போர் மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் மக்கள் மத்தியில அது ஒரு பெரிய அளவான அழிவை தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சநிலை அவங்க மத்தியில இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு மக்கள் மத்தியில அதிகமான மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. மீண்டும் ஒரு போர் தெஹ்ரான்ல அல்லது ஈரானுக்குள்ள வெடிக்கும், அதை எதிர்பார்த்து நாங்க இருக்கிறோம் அப்படின்ற கருத்துக்களை வெளியிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பா CNN செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கிடையில ஈரானிய வெளியுறவு அமைச்சர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்கா மேல முன்வைத்திருக்காரு. காரணம் சொன்னா அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நடத்திய போர்ல 25 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவழித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இதை விட அவங்க 4 மடங்கு அதிகமாக செலவழிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பில்லியனுக்கும் அதிகமான தொகையை அமெரிக்கா செலவழித்திருக்கிறது. அமெரிக்க மக்களிடம் இதை மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அமெரிக்காவில் வாழ்ற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதமும் $500 அதிகமான செலவை அதிகரித்திருக்கிறாங்க இந்த யுத்தத்தின் காரணமாக சொல்லப்படுது. இதுக்கிடையில இன்னும் ஒரு முக்கியமான கணக்கெடுப்பு சொல்லப்படுது. மனிதாபிமான உதவிகளுக்காக, அதாவது உலகத்துல இருக்கிற மனிதாபிமான உதவிகளுக்காக, அவசர உதவிகளுக்காக, உணவு தேவைகளுக்காக, அடிப்படை வசதிகள் குறைந்த மக்களுக்காக உதவி செய்யறதுக்காக 23 பில்லியன் தான் உலகத்துக்கே ஒதுக்குவாங்க. அந்த தொகையை விட 4 மடங்கு பெருசு இந்த 1 மாத கால யுத்தத்துக்கு செலவழிச்சிருக்காங்க. கடந்த வருஷம் 23 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கி 87 மில்லியன் மக்களுடைய
அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்தாங்க இந்த தொகையால. ஆனால் இந்த முறை அதை இவங்களுக்கு ஒதுக்க முடியுமோ தெரியாது அப்படின்ற மாதிரியான பெரிய அளவான சந்தேகங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு. காரணம், அதிகளவான செலவை அமெரிக்கா ஈரானுடைய யுத்தத்துக்கு செலவழிச்சு கொண்டிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் யுத்தம் நடந்தாலும் நாங்க இந்த முறையும் 23 மில்லியனை அடிப்படை உதவிகளுக்காக, மனிதாபிமான உதவிகளுக்காக பயன்படுத்துறதுக்கு ஒதுக்கி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்களோட பக்கம் சொல்லியிருக்காங்க. எனவே மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்காக தயார்படுத்தல்கள் இப்பொழுது நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. அந்த பேச்சுவார்த்தையும் பாகிஸ்தான் மூலமாகத்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஆனால் பாகிஸ்தான் மூலமாக நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் அந்த அளவுக்கு வெற்றி அளிக்கல் அப்படின்ற விமர்சனங்களும் தொடர்ச்சியாக இருந்து வந்தாலும், பாகிஸ்தான் மூலமாக தான் இப்பொழுது 2 பக்க நாடுகளுக்குமான தகவல்கள் பரிமாறப்படுகிறது. இதுக்கிடையில 60 நாட்களை தாண்டி போரை நடத்த முடியாத நிலை அமெரிக்க அரசாங்கத்துக்கு இருந்தாலும், இப்பொழுது போர் நிறுத்தம் இருக்கு அப்படின்ற ஒரு அடிப்படையில இப்பொழுது காங்கிரஸ் கட்சி அந்த போரை நடத்த முடியாது என்ற எதிர்ப்புக்கான ஒரு வாக்கெடுப்பை தள்ளி வச்சிருக்காங்க. இந்த போர் நிறுத்தம் இப்ப நடந்து கொண்டுதான் பரவாயில்ல, இப்ப போர் நிறுத்தம் இருக்கிறதால இதை தள்ளி வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த போர் இன்னும் ஒரு 30 நாட்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த போர் நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருக்கிறது ஒழிய இன்னும் முற்றுமுழுதாக இதற்கான முடிவு காணப்படல் என்பதால எரிபொருள் சந்தை இப்பொழுது பெரிய அளவாக இன்னும் பதட்டத்தில் நிலவுவதால நாளுக்கு நாள் எரிபொருள் விலை ஏற்றம் தடுக்க முடியாத அளவை சென்று கொண்டிருப்பதாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்டி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதுல அறிந்து கொள்ளலாம்.